இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த இனிய காலை பொழுது சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 27/7/2026 ஜூலை மாதத்தில் திங்கட்கிழமை ஸ்ரீ பராபவரிடத்திலே ஆடி மாதத்திலே 11ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ம ருது, முதுவேனிற் காலம், கடக மாதம், சுக்லபக்ஷம், திரையோதசி சாயங்காலம் 5:47 வரைக்கும் இருக்கும். பின்பு சதுர்த்தசி திதி. மூல நட்சத்திரம் மாலை 12:34 வரைக்கும். பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைக்கு வாஸ்து நாள். காலை மணி 7:44 8:20 வரைக்கும் வாஸ்து பூஜை செய்ய நாள்ன்றது. காலையில் 6:15 7:15 வரைக்கும், சாயங்காலம் 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 7:30 குளிகை நேரம் 1:03, யமகண்டம் 10:12. கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம். கடக லக்னத்திலே 3 நாழிகை 47 வினாழிகள் சந்திரன் இருப்பார், சூரியன் இருப்பார். சூரியன் 6:02 வரைக்கும் இருப்பார், உதயன்வார். சந்திராஷ்டமம் இன்னைக்கு ரோகிணி மற்றும் மிருகசீஷத்துக்கு. இந்த வாஸ்து எதுக்கு பார்க்கணும்? வீடு மனை வாங்கிறது, பூமி பூஜை பண்றது, இதுக்கெல்லாம் பண்ணணும். வீடு கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கிற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் இன்னைக்கு முக்கியமான நாள் ஆயிருக்கலாம். சூரியன் குரு உச்சம் கடகராசியிலே, சுக்கிரன் கேது சிம்ம ராசியிலே, சந்திரன் தனுசு ராசியிலே, ராகு கும்பம், சனி மீனம், செவ்வாய் ரிஷபம், புதன் மிதுனம் என்று ராசிகள் அமைந்திருக்கிறது கட்டங்களில். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு ராசிக்கு அப்படி பலன்னு பார்க்க போறோம். வாருங்கள் மேஷ ராசி நண்பர்களே. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திரனின் பயணமானது 9ஆம் இடத்திலே இருப்பதனாலே வெளிவட்டார தொடர்புகளால் மூலமாக உங்களை ரெகக்னைஸ் பண்ணிக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையும், நீங்கள் தெளிவான சிந்தனையை செய்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உண்டாகும். இந்த வாஸ்து நாளிலே வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, அதுங்களுக்கெல்லாம் பூஜை போடுறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணலாம். காலையில் 7:45 8:20 வரைக்கும் உடைய தொடர் நிகழ்ச்சிகளிலே பண்ணுங்கள். 5 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வளம் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்களை பற்றின புரிதல் இன்னைக்கு நல்லா இருக்கும். ரோகிணி மற்றும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா போதும். கவன சிதறல் இல்லாமல் இருந்தாலே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை உண்டு. இன்றைய நாளில் வாஸ்து பூஜை பண்றது நல்லது. வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, பூமி பூஜை பண்றது போன்ற மட்டும் இல்லாமல் நல்லது ஒரு கணபதி ஹோமம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்வதனாலே உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களின் நிவர்த்தியாய் வெற்றி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 2 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் எண்ணங்கள் ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 27/9 வந்துடும். உங்க ராசியின் 11ஆம் இடத்துக்காரன் ஆயிடும். செலவுகள் இருந்தாலும் வரவுகளை எப்படி கொண்டு வரணும்னு எண்ணத்தோட இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்வீங்க. அப்போ எல்லாமே லாபம் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு டிக் ஆயிரும்.
இன்னைக்கு திரையோதசி திதி முடிந்து சதுர்த்தசி திதி வரும்போது எந்த காரியம் செஞ்சாலும் விருப்பமாக செஞ்சீங்கன்னா போதும். யோசிச்சு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா வெற்றி அப்படிங்கிற இலக்கை எளிதாக அடையலாம் அப்படின்னு இருக்கு. அதனால நீங்க கேப்டிஸ் பண்ணிக்கிடுங்க. 5-9 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. மனதிலே அமைதியான சூழ்நிலை. சந்திரனின் பயணம் தனுசு ராசிக்குள்ள இருக்கு. உங்க ராசியினுடைய 6ஆம் இடத்திலே பயணம். கடின உழைப்பினால் வந்த லாபங்கள், எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வது, ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, இது எல்லாமே நீ கிடைக்கும். இந்த கிருஷ்ண ரிதுல கடக மாசத்திலே வரக்கூடிய இந்த நாளிலே சிவனின் அருளாலே உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. ராசிக்குள்ள சுக்கிரனும் கேது அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். சந்திர பகவான் இன்றைக்கு குருவின் வீட்டிலே தனுசு ராசியில் அமர்ந்திருக்க பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது. இந்த பரிவர்த்தனை யோகம் வரவை அதிகப்படுத்திக் கொடுப்பதாக அமைகிறது. குழந்தைகள் மூலியமாகவும் வர்த்தகத்தின் மூலியமாகவும் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிறத விட எப்படி செய்யலாம்ங்கிற நுணுக்கத்தோடு செய்யறதுனால உங்களுக்கு எளிமையான விஷயங்களிலே நிறைவான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கே வாஸ்து பூஜையோடு சேர்ந்த நாளாய் அமைவதனாலே செயல்திறன் அதிகப்படும். 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. சனி பகவானின் நேரடி பார்வை உங்க ராசி மேல இருக்கு வக்ரகதியோட. அது கொஞ்சம் கவனமா எல்லா காரியம் பண்ணணும். கலத்திரத்தோடு பேசும்போது கணவன் மனைவியோட ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வெளி வட்டார தொடர்பில் பேசும்போது ஒருத்தர் புரிஞ்சிச்சான்னு கேட்டுக்கிட்டு செய்யறது நல்லது. செஞ்ச பிறகு திருப்பி செக் பண்ணீங்கன்னா நீங்கள் தப்பாக செஞ்சுருப்பீங்க. அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒன்று இருக்கும். அது மாதிரி கொண்டக்க ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. எதையுமே ஓரளவுக்கு இதுதான் நடக்க போது, இப்படித்தான் பண்ண போகிறோம்னு நீங்களே டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். கவனமாக இருக்கணும். அதிகமாக சொல்லிட்டோம். 7-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கவனமாக இந்த நாளை ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. உழைப்பினால் உயர்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இன்று சந்திர பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். புதனினால் பார்க்கப்படுகிறார். லாபங்கள் உண்டு. புத்தி தடுமாற்றங்கள் தான் கொஞ்சம் இருக்கும். ஷியர் ஒர்க் வில் நாட் பே, ஸ்மார்ட் ஒர்க் வில் பே யூ அப்படின்னு சொல்லுவான். உடலை வருத்தி கொள்ளாமல் புத்திசாலித்தோட செய்யக்கூடிய காரியங்கள் அழகாக இன்னைக்கு பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். இன்றைய நாளில் 9ஆம் நம்பர் 27 அப்படிங்கிற டேட்டு திங்கட்கிழமை. திங்கள்கிழமை சன் 3 செவ்வாய் இந்த காம்பினேஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த காரியங்களும் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்ய வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்குது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. சுகமான நாள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் மேல் புதனின் பார்வை விழுவதனாலே நன்மைகள் கொடுக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. அவங்க உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு. 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கக்கூடிய சூழ்நிலை. இந்த நாளிலே
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஹோமம் பண்ணுறது. எப்படிப்பட்ட ஹோமம்? வீடு மனை பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் ஒரு பூஜை பண்ணி சிவனின் அருளாலே நீங்கள் நன்மையாக இருக்க பாடுபட வேண்டும் அப்படின்னு தெரிகிறது. இந்த நாள் அதுக்கான நாள் தான். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைய நாள் அஷ்டமத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உங்க ராசியினுடைய உள்ளே இருக்கிறார். மூல நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்படி பயணம் செய்யக்கூடிய நாளில் வாஸ்து நாளும் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு எதையுமே செய்யணுங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தி வந்துடும். முக்கியமாக அந்த வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, பூமி பூஜை போடுறது, இதெல்லாம் உற்சாகமான விஷயங்கள் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு எண்ணங்கள்லாம் கொடுப்பார். அப்படி இன்னைக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்து, ஏன்னா பூராடம்ங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதுன்னு அர்த்தம். அப்படி மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அது எல்லாமே நீங்கள் ரியல் டைமில் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதெல்லாம் சக்ஸஸை கொடுக்க போகிறதா இருக்கிறது. 1-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் நல்ல பயனுள்ள நாளாய் மாற்றிக்கொள்ள முடியும். சிவனின் வழிபாடினாலே சீக்கிரமாக நல்ல முகூர்த்தத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வாழ்க வளம். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. நலமான நாள் இன்று. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசியை நோக்கி பயணம் செய்கிறார். பூராட நட்சத்திரம் என்கிற சாரத்திலே, சுக்கிரனின் சாரத்திலே இருப்பதனாலே யோகத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிணக்குகள் தீரும். சுகங்களும் லாபங்களும் பெருகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உண்டு. குருவின் அருள் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே உங்க ராசிநாதனை குருவும் பார்ப்பதனாலே நன்மைகள் பல கொடுக்கக்கூடிய நல்ல திங்கட்கிழமை இன்று. வாஸ்து நாள், வாஸ்து பூஜை செய்வதற்கும் உகந்த நாள். 4-6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்கள். மேன்மை கொண்ட நாளாக இந்த நாள் அமைகிறது. லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். குருவினுடைய வீட்டிலே இந்த சந்திர பகவான் இருப்பது பரிவர்த்தனை யோகத்தை பெற்று காட்டுகிறது. அதனாலே எந்த காரியத்தையும் நீங்க தைரியமா செய்யலாம். உங்களுக்கான உயர்வு நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. தவறேதும் நடக்காமல் லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே இன்றைய நாள் பூராட நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பல நன்மைகளை தர இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? காலையிலே சீக்கிரம் எழுந்துக்கணும். சிவ புராணங்களை கேட்கணும். மனதிலே நல்ல ஒரு எண்ண ஓட்டத்தை கொண்டு வரணும். வெற்றி எது என்று விளக்கை போட்டுவிட்டு நீங்க தைரியமா பாதம் பண்ணணும். பாதை வகுத்த பின்னே பயந்தன லாபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் நல்ல ஒரு பயனை கொண்டு வருவீர்கள். மேன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே சந்திர பகவான் உங்க ராசியினுடைய 10ஆம் இடத்திலே பயணம் செய்கிறார். தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்தாலே மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருப்பார். புதனினால் பார்க்கப்படுகிறார் 4ஆம் இடத்திலிருந்து. கேந்திர பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்வையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். அதனாலே இன்றைக்கு நிறைவான நாளாக மாறுகிறது. எதை செஞ்சாலும் கரெக்டா செய்யணுங்கிற எண்ணத்தோட செய்வீங்க. முக்கியமாக இன்றைய நாள் வாஸ்து பூஜை செய்வதற்கு நல்ல நாள். வாஸ்து பார்த்து வாஸ்துவில் நம்ம பண்ணும்போது வளர்ச்சி அப்படிங்கிறத அழகாக உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவீங்க. அப்போ ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். இந்த நாளில் சதுர்த்தி திதி அப்படிங்கிறதுனாலையும் பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைய நாளின் வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் பர்மனண்டா இருப்பதற்கு 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.